வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிதியுதவி மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்க வளர்ந்த நாடுகளை இந்தியா வலியுறுத்தும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று பிற்பகல் அறிக்கை தாக்கல் செய்கிறார். சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் மேம்படுத்தும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்றிரவு ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மற்றும் பிஜி நாட்டு பரஸ்பர நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல இரு நாடுகளும் இணைந்து முழுமையான ஆற்றலுடன் செயலாற்றுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிஜி தலைநகர் சுவாவில் அமைந்துள்ள அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்திற்கான சவால்களை எதிர்கொள்ள நிதியுதவி மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்க வளர்ந்த நாடுகளிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். காலநிலை மாற்றத்திற்கான நீதியை நிலைநாட்ட பிஜி மற்றும் இதர கடல்சார் நாடுகளுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் குடியரசுத் தலைவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாவில் அதிநவீன மருத்துவமனை, இந்திய தூதரகம் மற்றும் கலாச்சார மைய வளாகம் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரும் பிஜி நாட்டு பிரதமர் ரெபுகாவும் பங்கேற்றனர். சுவாவில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு உயர்நிலை பள்ளியில் காந்தியடிகளின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் மலரஞ்சலி செலுத்தினார். பிஜி நாட்டு அரசின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் விருது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் அரசியல் சூழல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று பிற்பகல் அறிக்கை தாக்கல் செய்கிறார். முன்னதாக புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்களாதேஷ் அரசியல் நிலைமை குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதள், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். அனைத்து கட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் வழங்கிய ஒருமனதான ஆதரவிற்கு டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்களாதேஷ் நாட்டு நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் பெருமளவில் குறைந்திருப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் கூறியிருக்கிறார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கையும் 126லிருந்து 38ஆக குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு வரையான 10 ஆண்டு காலத்தில் 1800 பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதத்திற்கு பலியான நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் இது 509ஆக குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். சைபர் குற்ற சவால்களை தடுக்க 1,92,00,000 சிம் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று பேசிய அவர், சைபர் குற்றங்களுக்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று தெளிவுபடுத்தினார். சைபர் தடுப்பு மேலாண்மை இயக்கத்தில் பெறப்பட்ட 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்களின் அடிப்படையில் 2400 கோடி ரூபாய் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சைபர் குற்ற புகார்களை தெரிவிக்க 1930 இலவச தொலைபேசி எண் நடைமுறையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தக உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இந்த 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். பிம்ஸ்டெக் நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் இலகுவான வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, உள்ளடக்கிய வளர்ச்சி, நிலையான மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் மேம்படுத்தும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணாக்கரின் வருகை அதிகரித்துள்ளதோடு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் சீராக நடைபெறுவதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மகளிர் உரிமை தொகை மூலம் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினர் தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்களை இன்று கைது செய்துள்ளனர். இம்மீனவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சர்வதேச கடல் எல்லை தாண்டியதாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மன்னார் கடற்படை தளத்திற்கு விசாரணைக்காக இவர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி 2024 சர்வதேச வான் பயிற்சிகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த வான் பயிற்சியில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் அதிநவீன போர் விமானங்கள் களம் காண்கின்றன. இந்தியாவின் சார்பில் தேஜஸ், ரஃபேல், மிரஜ், ஜாக்வார், மிக் உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்கள் பங்கேற்கின்றன. இரண்டாவது கட்டமாக வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் வான் சாகச பயிற்சிகள் நடைபெற உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆடிப்பூர மகோற்சவ திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் நாள் திருவிழாவாக தேர் திருவிழா நடைபெற்றது. அபிராமி அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் சென்றடைந்து பின்னர் கோவிலை வந்தடைந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட தொழில் முனைவோர் சுற்றுலா விருதுகளை பெற tntourismawards.com என்ற இணையதள முகவரியில் வரும் 20ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 50% மானியத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்திற்கு மகளிர் வரும் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கூறியுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம், குமரிக்கடல், வட தமிழக கடலோரம், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் 53வது ஆடிப்பூர விழா இன்று தொடங்கியுள்ளது. பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய தடகள வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்றிரவு உலக சாம்பியன் ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ரா இன்று களம் காண்கிறார். மகளிர் மல்யுத்த போட்டியின் 50 கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத் இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் போட்டியிடுகிறார். டேபிள் டென்னிஸ் ஆடவர் குழு 2வது சுற்றில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய், மானவ் தாக்கர், அசந்தா சரத்கமல் ஆகியோர் சீன குழுவினருடன் மோதுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிதி உதவி மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்க வளர்ந்த நாடுகளை இந்தியா வலியுறுத்தும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று பிற்பகல் அறிக்கை தாக்கல் செய்கிறார். சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் மேம்படுத்தும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்றிரவு ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.